இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காமாட்சியம்மன் கோவிலிடம் முறைகேடு வழக்கு, அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் கைதால் பரபரப்பு. ராமர் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றிய பாஜக தற்போது அவரையே ஏமாற்றியுள்ளது, காங்கிரஸ் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் நில மோசடி வழக்கில் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகரில் 7வது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 64,035 சதுர அடி பரப்பிலான ரூபாய் 50 கோடி மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்கப்பட்டதாக எழுந்த புகாரின் பேரில் கடந்த 2022ஆம் ஆண்டு சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது சென்னையை சேர்ந்த ரத்தினவேல், அவரது மனைவி மோகனசுந்தரி, மனோகரன், புதுச்சேரியை சேர்ந்த சின்னராசு உள்ளிட்டோர் போலி ஆவணங்கள் தயாரித்து கோவில் நிலத்தை மனைப்பிரிவுகளாக மாற்றி பதிவு செய்து விற்பனை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக அப்போதைய சார் பதிவாளர் சிவசாமி, மாவட்ட பதிவாளர் ரமேஷ், பட்டா மாற்றம் செய்த தாசில்தார் பாலாஜி உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கோவில் நிலத்தை மனைப்பிரிவுகளாக மாற்றி செய்யப்பட்ட அனைத்து பத்திரப்பதிவுகளையும் ரத்து செய்து நிலத்தை மீண்டும் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க உத்தரவிட்டது. இதன்படி 2023ஆம் ஆண்டு மாவட்ட பதிவாளர் தலைமையிலான அதிகாரிகள் குழு நிலத்தை மீட்டு இந்து சமய நிறுவனங்களின் ஆணையர் முன்னிலையில் கோவில் அறக்கட்டளையிடம் ஒப்படைத்தது. இந்த நிலையில் இந்த வழக்கின் தொடர்ச்சியாக புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். கடந்த 2010ஆம் ஆண்டு உழவர்கரை சார் பதிவாளராக பணியாற்றிய தற்போதைய புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜுக்கு தொடர்பு இருப்பது லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் உறுதி செய்யப்பட்டது. அவர் முன்பு உழவர்கரை பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணியாற்றிய காலத்தில் சட்டத்துக்கு புறம்பாக போலி பத்திரத்தை பதிவு செய்ய உடந்தையாக இருந்ததற்கான வலுவான ஆதாரங்களை போலீசார் திரட்டினர். இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் கண்காணிப்பாளர் நல்லாம்பாபு உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் புருஷோத்தமன் தலைமையிலான போலீசார் மூலக்குளத்தில் உள்ள சுரேஷ் ராஜின் வீட்டிற்கு சென்று அவரை விசாரணைக்கு அழைத்து வந்தனர். விசாரணையில் முறைகேடு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சுரேஷ் ராஜ் முத்தியால்பேட்டில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். பின்னர் நீதிபதியின் இல்லத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் நீதிமன்ற உத்தரவின்படி பலத்த பாதுகாப்புடன் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பாதிக்கப்பட்ட கோவில் நிலம் ஏற்கனவே மீட்கப்பட்டுவிட்ட நிலையிலும் இந்த மெகா மோசடியில் தொடர்புடைய அரசு உயர் அதிகாரிகள் மீதான லஞ்ச ஒழிப்புத்துறையின் இந்த அதிரடி நடவடிக்கை புதுச்சேரி அரசு வட்டாரத்தில் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ராமர் பெயரை சொல்லி முதலில் மக்களை ஏமாற்றினார்கள். தற்போது ராமரையே பாஜகவும் RSSம் ஏமாற்றுவதாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அவனி பன்சால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் அவனி பன்சால் மற்றும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ராமர் கோவில் தொடர்பாக எழுந்துள்ள முறைகேடு குற்றச்சாட்டுகள் குறித்து பேசிய அவனி பன்சால் கூறியதாவது: பாஜகவும் RSS அமைப்பும் பல ஆண்டுகளாக ராமரின் பெயரை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருகின்றன. ஆனால் தற்போது ராமர் கோவில் கட்டுமானம், நிலம் வாங்குதல், நன்கொடை வசூல் உள்ளிட்ட விவகாரங்களில் பல்வேறு முறைகேடு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. கோவில் தொடர்பான நிதி கணக்குகள் முழுமையாக வெளிப்படையாக இல்லை. ராமர் கோவில் கட்டுமானத்தில் ரூபாய் 2.77 கோடி முதல் ரூபாய் 113 கோடி வரையிலான பல்வேறு நிதி முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. ராம் ஜென்மபூமி தீர்த்த க்ஷேத்ரா அறக்கட்டளை ஒரு தனியார் அறக்கட்டளையாக இருப்பதால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை பெற முடியாத நிலை உள்ளது. இதற்காகவே 15 பேர் கொண்டு அறக்கட்டளை அமைக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இதுகுறித்து இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் சம்பத் ராய் மற்றும் அறங்காவலர் அனில் மிஸ்ரா ஆகியோர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை? சிறிய அளவிலான நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனால் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் நீதித்துறை விசாரணை நடத்தப்பட வேண்டும். சிறப்பு புலனாய்வு
குழு விசாரணை மட்டும் நடத்தினால் உண்மை முழுமையாக வெளிவராது. பிரதமர் மோடி மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் இதுகுறித்து பொறுப்புடன் விளக்கம் அளிக்க வேண்டும். ராமரின் பெயரையும் ராமர் கோவிலையும் அரசியல் லாபத்திற்காக பாஜக பயன்படுத்தி வருகிறது. மகாத்மா காந்தி ஹே ராம் என்று கூறியவர். ஆனால் பாஜக ராமரின் பெயரை தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறது. மக்களை எப்போதும் ஏமாற்ற முடியாது. இத்தகைய அரசியல் நிறுத்தப்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சி தேர்தல் அரசியலுக்காக இந்த விவகாரத்தை கையில் எடுக்கவில்லை. மக்கள் நலனும் வெளிப்படைத்தன்மையும் காங்கிரசுக்கு முக்கியம். ராமரின் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றியவர்கள் தற்போது ராமரையே ஏமாற்றுகின்றனர். ராமர் கோவில் தொடர்பாக எழுந்துள்ள முறைகேடு குற்றச்சாட்டுகளை நாடு முழுவதும் மக்களிடம் எடுத்து செல்லும் வகையில் காங்கிரஸ் கட்சி அடுத்தடுத்த கட்டங்களில் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தும். இவ்வாறு அவனி பன்சால் தெரிவித்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகியோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை பாளையம், மதகடிப்பட்டு பாளையம் மற்றும் கஸ்தூரிபாய் நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அக்கட்சிகளிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். தமிழக வெற்றி கழக நிர்வாகி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை பாளையத்தைச் சேர்ந்த மன்னாதன், சகடப்பட்டு சிவராமன், வீரப்பன், சுந்தர், விஷ்ணு, சுரேஷ், ரவிச்சந்திரன் மற்றும் சன்னியாசிக்குப்பத்தை சேர்ந்த மணிமாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமாரை சந்தித்து கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்றார். முன்னதாக திருபுவனை பாளையத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. பின்னர் கட்சியில் இணைந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமாருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் மாற்றுக் கட்சிகளில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் பொருளாதார ரீதியாக மக்கள் முன்னேறினால் மட்டுமே வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகளை படைக்க முடியும். உங்கள் முன்னேற்றத்திற்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன். உங்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் தயக்கமின்றி என்னை அணுகலாம். பொதுமக்களின் நலன் சார்ந்த கோரிக்கைகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை உடனுக்குடன் தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியளித்தார். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள PM ஸ்ரீ MOH பாரூக் மரைக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சரியாக உள்ளதா என்பதை பள்ளியின் துணை முதல்வரிடம் கேட்டறிந்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. கதிர்காமம் தொகுதி MLA புதிய அலுவலகத்தில் கணபதி ஹோமம். MLA அழகானந்தத்திற்கு பொதுமக்கள் வாழ்த்து. புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்ற அழகானந்தத்தின் புதிய அலுவலகம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அலுவலகத்தில் கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. விழாவையொட்டி வேத மந்திரங்கள் முழங்க கணபதி ஹோமம், சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம், கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். கணபதி ஹோமம் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்கிற அழகானந்த கட்சி பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது. விழுப்புரத்தில் SPN மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் நாடகம் நடத்தினர். விழுப்புரம் SPN மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் சார்பில் இன்று காலை சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி விழுப்புரம் எல்லிஸ் சத்திரம் சாலையில் அமைந்துள்ள SPN பள்ளி வளாகத்தில் இருந்து தொடங்கி விழுப்புரம் சென்னை சாலை வழியாக சென்று மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் முன்பு நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் எதிரே உள்ள சென்னை சாலையில் மாணவர்கள் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகத்தை நடத்தினர். இதில் சாலை விதிமுறைகளை கடைபிடிப்பது, தலைக்கவசம் மற்றும் சீட்
சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்தும், போக்குவரத்து விதிகளை மதிப்பது, பாதுகாப்பாக பயணிப்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு கருத்துக்கள் நாடக வடிவில் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி இயக்குநர் சந்திரகுமார், தாளாளர் ஹரீஸ்வர், மகாராஜா, பள்ளி முதல்வர் தமிழ் கலையரசி, ஆசிரியர்கள் சகாயராஜ், நிவேதா, சங்கீதா, ஷர்மிளா உள்ளிட்டோர் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் போக்குவரத்து போலீசார் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து அறிவுரைகள் வழங்கி, போக்குவரத்து ஒழுங்குகளை பின்பற்றி பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். விழுப்புரம் அருகே பூவரசன் குப்பம் பகுதியில் மலட்டாற்றின் உடைந்த கரையை மழைக்காலத்திற்கு முன்பு சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் வழியாக செல்லும் தென்பெண்ணை ஆற்றில் இருந்து பிரியும் மலட்டாறு வளவனூர், பூவரசன் குப்பம், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களின் பாசனத்திற்கும் சுமார் 70 கிராமங்களின் நிலத்தடி நீர் ஆதாரத்திற்கும் முக்கியமாக விளங்கி வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு பூவரசன் குப்பம் பகுதியில் சுமார் 300 மீட்டர் நீளத்திற்கு மலட்டாற்றின் வலதுபுற கரை உடைந்தது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வரும் தண்ணீர் மலட்டாற்றுக்குள் செல்லாமல் அப்பகுதி விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். கரையை நிரந்தரமாக சீரமைக்க ரூபாய் 65 கோடி மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. அனுமதி கிடைத்தவுடன் பணிகள் தொடங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மழைக்காலம் நெருங்கி வருவதால் அதற்கு முன்பாக தற்காலிகமாகவாவது உடைந்த கரையை சீரமைத்து தண்ணீர் மலட்டாற்றில் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணாரப்பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திர பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணாரப்பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. விழாவையொட்டி மூலவர் மற்றும் உற்சவருக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டதுடன் கலசாபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த பூஜையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் ரோகிணி நட்சத்திர உபயதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திருபுவனை சின்னப்பேட்டில் ஸ்ரீ ஆதி அழகுமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா எம்எல்ஏ சாய் சரவணகுமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்கு உட்பட்ட திருபுவனை சின்னப்பேட் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஆதி அழகுமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இந்த விழாவில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். தொடர்ந்து பூமி பூஜை செய்து ஆலய திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், அருள்மிகு ஸ்ரீ ஆதி அழகுமுத்து மாரியம்மன் ஆலய அறக்கட்டளை நிர்வாக குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் திருபுவனை சின்னப்பேட் கிராமவாசிகள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஆலய திருப்பணிகள் விரைவாகவும் சிறப்பாகவும் நிறைவேறிட அனைவரும் அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி க்ளூனி மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் ஏராளமான மருத்துவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனை சார்பில் 175வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் சிறுநீரகவியல் துறையைச் சேர்ந்த சிறப்பு மருத்துவர் முருகேசன் கலந்து கொண்டு 100 வயது கடந்தும் ஆரோக்கியமான வாழ்வு எனும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார். இந்த கருத்தரங்கில் பேசிய அவர், 100 வயதை கடந்தும் துடிப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வது என்பது வெறும் மரபணு சார்ந்த விஷயம் மட்டுமல்ல என்றும், அது திட்டமிட்ட மற்றும் அறிவியல் பூர்வமான வாழ்க்கை முறை தேர்வுகளின் தொகுப்பாகும் என விளக்கினார். மருந்தியல் அணுகுமுறையில் இருந்து விலகி தரவுகளை அடிப்படையாக கொண்ட தடுப்பு முறை கட்டமைப்பை நோக்கி நகர்வதன் மூலம் 100 வயதை கடந்து ஆரோக்கியமாக வாழ்வது குறித்து எளிமையான முறையில் விளக்கி பேசினார். முன்னதாக தலைமை மருத்துவ அதிகாரி ரங்கநாத் சிறப்பு மருத்துவர் முருகேசன் பற்றிய அறிமுக உரை வழங்கி அனைவரையும் வரவேற்று பேசினார்.
மருத்துவமனையின் தலைமை நிர்வாகி வனிதா பூங்கொத்து கொடுத்து சிறப்பு விருந்தினரை வரவேற்றார். தொடர்ந்து மருத்துவர் நிலாமணி பொன்னாடை போர்த்தியும், மருத்துவர் வாசுதேவன் மற்றும் மருத்துவர் தியாகராஜன் ஆகியோர் நினைவு பரிசினை சிறப்பு விருந்தினருக்கு வழங்கி கௌரவித்தனர். இந்த தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று பயன்பெற்றனர். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தனி அதிகாரியாக இருந்த குணாளனை மாற்றி புதியதாக கருவடிக்குப்பத்தை சேர்ந்த அரிமா பிரபாகரன் என்பவரை இந்து சமய அறநிலைத்துறை மூலம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவர் காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்திலை சந்தித்து வாழ்த்து பெற்றார். வில்லியனூரில் லெகசி ஃபிட்னஸ் அண்ட் கார்டியோகிராஃப் உடற்பயிற்சி கூடம் திறப்பு. எம்எல்ஏ ரவிக்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள லெகசி ஃபிட்னஸ் அண்ட் கார்டியோகிராஃப்ட் உடற்பயிற்சி கூடத்தின் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்தார். பின்னர் உடற்பயிற்சி கூடத்தில் அமைக்கப்பட்டுள்ள நவீன உபகரணங்களை பார்வையிட்டு அதன் வசதிகளை ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் மற்றும் அவரது குடும்பத்தினர், சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தி வரவேற்றனர். நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் தலைமை தாங்கி கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்றார். மேலும் திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதன்படி முதல் 30 நாட்களுக்கு சேர்க்கை கட்டணம் முழுமையாக இலவசமாக வழங்கப்படுவதுடன் அதே காலகட்டத்தில் பேக்கேஜ் மற்றும் உறுப்பினர்களுக்கு சிறப்பு கட்டண சலுகைகளும் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த உடற்பயிற்சி கூடம் ஆண்கள் மற்றும் பெண்கள் தனித்தனியாக உடற்பயிற்சி மேற்கொள்ளும் வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அனைத்து உடற்பயிற்சி உபகரணங்களும் நவீன ஹைடெக் தொழில்நுட்ப வசதிகளுடன் நிறுவப்பட்டுள்ளதாகவும் உடற்பயிற்சி கூடத்தின் நிர்வாகம் தெரிவித்தது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காமாட்சியம்மன் கோவில் இடம் முறைகேடு வழக்கு, அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் கைதால் பரபரப்பு. ராமர் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றிய பாஜக தற்போது அவரையே ஏமாற்றியுள்ளது, காங்கிரஸ் குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.